ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இனி ஃபோன் வராது. நீங்கள் கணிக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. The subscriber you are calling is switched off. Please try after some time. என்ன ஃபோனை கட் பண்றாங்க, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை கோவா போய் சேர்ந்துட்டாங்களா? ச்சே. நீங்கள் கணிக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ச்சே. ஸ்விட்ச் ஆஃப்னே வருதே, என்ன செய்யலாம்? சரி, இனி எனக்கு ஃபோன் பண்ணலாம். பண்ணிதான் எனக்கு திரும்பவும் ஃபோன் பண்றாங்க. மாமா, சும்மா இருக்கு. என்ன இந்த இனியன் கூட கட் பண்றான்? விடக்கூடாது. ஐயே, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இதையும் சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. ச்சே. அப்படி வை. இனி கோவா போற வரைக்கும் நம்ம 2 பேரையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? இங்க பாரு, போனை ஆன் பண்ணக்கூடாது. எதை பத்தி நம்ம கவலைப்படாம நிம்மதியா கோவா போய் ஜாலியா இருக்கணும். ச்சே, என்ன இது? 2 பேர் போனும் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. டிரைவர் தானே ஓட்டிட்டு போறான், நம்ம டிரைவர் தானே. அவனுக்கு அடிப்போம். ஹலோ, என்னாச்சு சார்? உங்க பெரியப்பாவுக்கு தலை மேல பூத்தொட்டி விழுந்து தலையில அடிபட்டு மயக்கமா இருக்காராம். பெரிய மாமாவுக்கா? ஆமாமா. மாமாவுக்கு அடிபட்டுச்சாங்க. ரசத்தி, நம்ம என்ன பண்றது? உடனே போலாங்க. சரி போலாம் போலாம், பதறாத இரு. பேசாம இரு. சார், இப்ப என்ன சார் பண்ணலாம்? சரி, காரை திருப்புங்க. என்ன பண்றது? அந்த ஆளுக்கு அறிவே இல்லை. மாமா, அப்படி பேசாதீங்க மாமா. பின்ன என்ன? சரி சரி, திருப்பு. திருப்புங்க வண்டியை. சரி சார். மாமா, சீக்கிரம் போக சொல்லுங்க மாமா. சரி சரி, நீ பயப்படாத. மாமாவுக்கு என்னாச்சுன்னு சீக்கிரம் போ. தெரியலையே. ஒன்னும் ஆயிருக்காது, நீ பதட்டப்படாத. எல்லாருமே அங்க இருக்காங்கல்ல, நமக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் குடிங்க. என்ன தகவல் சொல்லியும் இன்னும் ஆளை காணோம். ஐயோ, என்ன இருக்கு? பாத்து. பரவாயில்ல தம்பி. இப்ப பெயிண்ட் இருக்கானே? இல்ல தம்பி, இப்ப பரவாயில்ல. பெரிய மாமா, ரசத்தி, மாமா என்ன மாமா ஆச்சு? ஒன்னும் இல்ல ராசாத்தி. ஏய்,
நீங்க ஏன் திரும்பி வந்தீங்க? நீங்க கோவாக்குள்ள கிளம்புனீங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? இல்ல அத்தை, இந்த மாதிரி விஷயம்னு ஃபோன் வந்துச்சு. மாமா இப்படி இருக்கும்போது நாங்க அங்க போய் எப்படி சந்தோஷமா இருப்போம்? என்னம்மா நீங்க? பெரிய மாமா, எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு? அது ஒண்ணும் இல்ல ராசாத்தி, அப்படியே காத்தாட வாசல்ல வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்ப மேல மாடியில இருந்து பூந்தொட்டி தலை மேல விழுந்துருச்சு. இனியா சாரிப்பா, என்ன? என்னால உங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் பெரியப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது இங்கீதம் இருக்கா? ஏய், அம்மா, உங்களை யாரு வாசல்ல வாக்கிங் போக சொன்னது? வாக்கிங் ரோட்ல தானே போவாங்க. சரி, அப்படியே போனாலும் கீழே பார்த்து நடப்பீங்களா? மேலெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இனியா இல்லப்பா, உன் கோவம் எனக்கு புரியுது. உன் பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்க முடியாம திரும்ப வந்துட்டேன்னு தானே கோவப்படுற. ஆமா, பின்ன இருக்காதா என்ன? நானே அவளை வெளியே கூட்டு போலான்னு பார்த்து முதல் தடவை வெளில கூட்டு போனேன். அப்பன்னு பார்த்து மண்டையில தொட்டி விழுந்துருச்சு, அது விழுந்துருச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணா கோவம் வருமா வராதா? ஏய், என்னடா பேச்சு பேசுற? பெரியப்பாக்கு அடிபட்டு இருக்குன்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுற. விடுப்பாரி, இது எல்லாருக்கும் இருக்கிற கோவம் தானே. அது மட்டும் இல்லாம நியாயமான கோவம் தானே. பெரியப்பா, எனக்கு செம்ம கோவம் வருது பெரியப்பா. ஆமா, பூந்தொட்டி விழுற இடத்துல உங்க தலையை கொண்டு போய் வைப்பீங்க? நிஜமாவே உங்களுக்கு விவரம் பத்தல பெரியப்பா. இனிமேலாவது சூதானமா இருங்க. அதான் இனியா, அந்த பூந்தொட்டி எப்படி என் தலையில விழுந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா, உங்க யோசனை கொண்டு போய் அடுப்புல வைங்க. நல்லா கோவத்தை கிளறி விட்டு இதுல காமெடி வேற. அண்ணா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான். பாரி, என்ன பாரி நீ? அவனை பத்தி எனக்கு தெரியாதா? நான் தூக்கி வளர்த்தவன் தானே. அவன் ஆசையா கிளம்பி போய் அவசரமா திரும்ப வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவன் அந்த கோவத்துல பேசிட்டு போறான். நாளைக்கே வந்து என்ன பெரியப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க போறான். பெரிய மாமா, என்னதான் இருந்தாலும் மாமா உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. ராசாத்தி, நானே அதை பெருசா எடுத்துக்கலாமா? அவனும் என் பிள்ளை தானே. உரிமை இருக்கிற இடத்துல தான் கோபம் வரும். மூணாவது மனுஷன் மேல கோபம் வருமா? அவனும் என்னை பெரியப்பாங்கிற உரிமையில தான் திட்டிட்டு போறான். நீ போய் அவனை சந்தோஷமா பேசி சமாதானப்படுத்து, அவன் சரியாயிருவான். போ. சரிங்க மாமா. எப்படியோ நாம போட்ட பிளான் சரியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மாமா, இப்ப எதுக்கு நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல ராசாத்தி, நம்ம எவ்வளவு ஆசையா வெளியே கிளம்பணும். ஆனா பாரு, சந்தோஷம் நம்ம ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள போயிடுச்சு. பெரியப்பாவுக்கு மட்டும் அடிப்படாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம கோவாவுக்கே போயிருப்போம். நாம என்ன மாமா பண்ண முடியும்? எது நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். அதுக்கு ஏன் மாமா நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அதுக்கு இல்ல ராசாத்தி, முதல் முறையா உன்னை ஆசையா வெளியில கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இப்படி தடங்கல் ஆயிப்போச்சு. அதை நினைச்சாதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. விடுங்க மாமா, எதுக்கு போய் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு? இப்ப என்ன, இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் போய்க்கலாம். இல்ல ராசாத்தி, என் மனசு கேட்கல. உன்னை வெளியில கூட்டு போய் சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன், அது முடியல. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல, அட்லீஸ்ட் அதை வாங்கி கொடுத்தா அது உன்னை சந்தோஷப்படுத்துறேன். என்ன வேணும்? எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. அப்படி சொல்லக்கூடாது ராசாத்தி. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அதை நான் கண்டிப்பா வாங்கி தரேன். அது எதுவா இருந்தாலும் சரி. ராசாத்தி, சொல்லு. நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன். என்ன சொல்லு. மாமா, அது உங்களுக்கே தெரியும் மாமா.
எனக்கே தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? இல்ல மாமா, நான் வாய் விட்டு ஆசையா அதை கேட்டிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் நீங்க அதை கண்டுக்கல. அதனால அதுக்கு பனிஷ்மெண்டா நீங்களே அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி. ரசதி, எனக்கு ஞாபகம் வரல, நீயே சொல்லிட. ம்? உங்களுக்கு தெரியும் மாமா, நீங்களே கண்டுபிடிங்க. எனக்கு தெரியுமா? இனியா இனியா இந்த வரேன்ப்பா. ரசதி, அப்பா கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா ம்? கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சரி. அப்படி என்ன ராசாத்தி விஷயம் அது? ம். அது வந்து சொல்ல மாட்டேனே. நான் உன்கிட்ட சொன்னா நீ போய் மாமா கிட்ட சொல்லுவ. மாமாவே தான் கண்டுபிடிக்கணும். அவர் கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம். என்கிட்ட சொல்ல மாட்டியா? அந்த அளவுக்கு விவரமாயிட்ட. ம். வ- வ- வ. சொல்லுங்கப்பா. ஒண்ணும் இல்ல, அம்மா கோயிலுக்கு போயிருக்கான், உங்க 2 பேருக்கு சாப்பாடு வச்சிருக்கேன்ட்டு சொல்ல சொன்னான். இல்லப்பா, நான் இப்ப சாப்பிடுற மனநிலையிலேயே இல்ல. ஏய், அப்படி என்னடா குழப்பம் உனக்கு? ஒண்ணும் இல்ல, விடுங்கப்பா. ஏய், கேக்குறேன்ல. இப்ப என்ன, ராசாத்தியே கோவா கூட்டு போக முடியல, அதுக்காக ஃபீல் பண்றா தானே? ஆம், அது இருந்துச்சுதான்ப்பா, ஆனா இப்ப இல்ல. அப்புறம் ஆம், ராசாத்திக்கு ஆசை ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு உனக்கு பிடிச்சது சொல்லுன்னு கேட்டா, அது உங்களுக்கே தெரியும், நான் 2-3 தடவை கேட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் நீங்க செய்யவே இல்லைன்னு சொல்றாப்பா. என்னன்னு கேட்டா அவ சொல்ல மாட்டேங்கிறா. அவ என்னையே கண்டுபிடிக்க சொல்றா. அதான் என்னன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். அப்பா, உங்களுக்கு தெரியுமாப்பா? டேய், அது என்னன்னு எனக்கு எப்படா தெரியும்? அப்பா, என்னப்பா நீங்க நீங்க இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? டேய், உன் பொண்டாட்டி உன்கிட்ட கேட்டா அத நீதான் கண்டுபிடிக்கணும். போடா. அப்பாப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. டேய், என்னடா படுத்துற இப்படி? அப்பா ப்ளீஸ்ப்பா. அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு எனக்கு அப்புறம் தெரியும். சரி, உனக்கு தெரியும்ல ராசாத்திக்கு ஏதாவது பிடிக்கும்னு. அப்படி ஏதாவது ஒன்று வாங்கி கொடு. நீ வேணா பாரு, ராசாத்தி இதைத்தானே ஆசைப்பட்டேன்னு சொல்லுவா. அப்பா, என்னப்பா, அது ராசாத்தியோட கேரக்டர்ப்பா. என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி சொல்லுவா. எனக்கு எக்ஸாக்டா அவ என்ன நினைக்கிறாளோ அது என்னன்னு தெரியணும், அவ்வளவுதான். அப்போ ஒரே வழி தாண்டா இருக்கு, அவகிட்ட போய் ஏதாவது க்ளூ இருந்தா கேள்றா. அப்பா, இப்ப சொன்னீங்களே இது கரெக்ட். நான் கேக்குறேன் போ கேக்குறேன். போ. மாமா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது எப்படி முடியும்? நீ உன் மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிருக்க, அதை கண்டுபிடினா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ம். ஆ, சரி, ஒண்ணு பண்ணலாம். நீ ஏதாவது க்ளூ கொடு, நான் அதை கண்டுபிடிக்கிறேன். க்ளூவா? ம். 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 மாமா, ம். நான் உங்ககிட்ட அதை 2-3 தடவை கேட்டிருக்கேன். ஆனா அதுக்கு நீங்க என் மேல கோவப்பட்டு திட்டி கூட இருக்கீங்க. அதான் சொல்லிட்டியே, வேற ஏதாவது க்ளூ கொடு. வேற க்ளூவா? ஆ, எல்லா பொண்ணுங்களுக்கும் அது பிடிக்கும். ஆனா உங்க பொண்டாட்டிக்கு அது ரொம்ப பிடிக்கும். சுத்தம். அப்படி என்ன அது? ம்? சரி, கண்டுபிடிக்கிறேன். ம். ஆ, அதை கண்டுபிடிச்சிட்டு அதோட வந்துதான் உன்னை பாப்பேன். ம். பார்க்கலாம். பாரு பாரு. ம். ம். அப்பா, என்னடா, என்ன க்ளூ? அதுவா, அது ஏதோ பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா. ஆ, குறிப்பா ராசாத்திக்கு ரொம்பவே பிடிக்குமா. என்கிட்டயே நிறைய தடவை சொல்லியிருக்கேன்னு சொல்றா.
ஆனா அது என்னன்னு எனக்கு தெளிவா தெரியலப்பா. டேய் நல்லா யோசிடா, உங்ககிட்ட தானே சொல்லியிருக்கா. நான் யோசிச்சேன், ஆனா அது சரியா என்னன்னு தெரியலப்பா. இந்த பாரு, பொறுமையா யோசி, அவசரப்படாத, கண்டுபிடிச்சிடலாம்டா. அப்படி என்ன நம்ம கிட்ட சொல்லிருப்பா? அது எதுவா இருக்கும்? ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன். தம்பி, அம்மா இருக்காங்களா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. வீட்ல யாரு இருக்காங்க? அப்பா இருக்காரு, போங்க. வாங்க உள்ள போலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஆ, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோமா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ராசாத்தி, குடிக்க ஏதாவது கொண்டு சரி வந்துருமா? மாமா. இல்லைங்க, இப்பதான் சாப்பிட்டோம். சரி. இந்தாங்க. எடுத்துக்கோமா. இந்தம்மா. என்ன விசேஷம்? எங்க பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கோங்க. ஓ, நீங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். அவசியம் கலந்துக்கிறோம். எங்க வீட்டு சார்பா அண்ணிதான் வந்து கலந்துக்குவாங்க. அவங்களே வர சொல்றான். தம்பி தான் சொல்லிட்டாருல்ல, கண்டிப்பா கலந்துக்கிறோம். சரிங்க சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஆ, வரங்க வாங்க. ஐயா. நாங்க கிளம்புறோம். வரேம்மா. போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. என்ன எது விசேஷமா? ஆமாங்க ஐயா, பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். ஓ, வளைகாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கூடிய சீக்கிரம் எங்க வீட்லயே ஒரு வளைகாப்பு நடக்க போகுது. அம்மா, ராசாத்தி மங்கை 2 பேரும் முக்கியமா அங்க போயிட்டு வரணும். ராசாத்தி, நீ தான் ரொம்ப முக்கியமா கலந்துக்கணுமா? ராசாத்தி, நீ இப்ப மாசமா இருக்க. இந்த மாதிரி 4-5 ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தா தான் உனக்கு எப்படிலாம் நடக்கும்னு தெரிய வரும். சரிங்க மாமா. ஆமா, எங்க மங்கைய காணா? ஆ, கோயிலுக்கு போயிருக்கானே, இப்போ வந்துருவோம். சரிங்க ஐயா, நாங்க போயிட்டு சரிங்கம்மா, வரோம். போயிட்டு வா, போயிட்டு வா. வரோம். அண்ணா, வழக்கமா எல்லா ஃபங்க்ஷனுக்கு அண்ணி தானே போவாங்க. அட என்ன பாரு, நீ புரியாம பேசிட்டு இருக்கிற. ராசாத்தி மங்கை தான் முக்கியமா போனோம். ராசாத்தி தானே மாசமா இருக்கா. அப்ப அவளுக்கு எல்லாத்தையும் பாத்துக்க போறது மங்கை தானே. அவ 4 இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் நாளைக்கு நம்ம வீட்டுல வளைகாப்பு வைக்கும் போது செய்முறை எல்லாம் செய்ய முடியும். ஏங்க, அத நாம போய் பார்த்துட்டு வந்து சொன்னா ஆகாதா? என்ன மரகதம் புரியாம பேசிட்டு இருக்கிற? கண்மணியா உண்டாயிருக்கா? ராசாத்தி தானே உண்டாயிருக்கா. அப்ப மங்கையும் ராசாத்தியும் தான் போகணும். இவர் ஒரு ஆளு போதும் நம்ம கதையை முடிக்க. ராசாத்தி, நீ மங்கைய கூட்டிட்டு கண்டிப்பா போனோம் சொல்லிட்டேன். ஆமா, சரிங்க மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இந்த மாதிரி மரியாதை எல்லாம் மங்க அத்தைக்கு இப்பதான் கிடைக்குது. இவன் நம்ம மரியாதையை கெடுக்கவே வரேன்னு சொல்றா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மனுஷன்தான். மங்க அத்தையை கூட்டிட்டு போக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மாமா. என்ன ராசாத்தி, நீ நம்ம வீட்டுல மரகதத்துக்கு இருக்கிற எல்லா மரியாதையும் மங்கைக்கு இருக்குது. அதுவும் இல்லாம இந்த வீட்டுல மங்கை தான் முக்கியமான ஆளு. பின்ன சும்மாவா? இந்த வீட்டோட முதல் வாரிசா நீ தானே பெத்தெடுக்க போற. அப்ப எல்லா மரியாதையும் மங்கைக்கு தானே. ம். இன்னும் எத்தனை நாள் இந்த பொய்யான விஷயத்தை வச்சு சந்தோஷப்படுறீங்கன்னு நானும் பாக்குறேன்.